அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் தூங்கக்கூடிய ரூம் எந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படின்றத பற்றி மிக முக்கியமான ஒரு பதிவு. இது உங்களுடைய தூக்கத்தினுடைய குவாலிட்டி, அதாவது தூக்கத்தினுடைய அளவு மற்றும் தூக்கத்தினுடைய தரத்தை தீர்மானிக்கக்கூடியது. வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ரூமில் இருக்கக்கூடிய சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டியூப் லைட். இந்த மாதிரியான அறை முழுக்க, அதாவது இந்த ரூம் முழுக்க வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மொதல் விஷயம். சரி, நம்ம தூங்கக்கூடிய ரூம் ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, ரொம்ப இருட்டாக இருக்கணுமா, அதாவது இருள் சூழ்ந்து இருக்கணுமா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருள் சூழ்ந்து இருக்கணுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. இதுவும் உங்களுடைய தூக்கத்தை ரொம்ப மோசமானதாக மாற்றிடும். சரி, இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்கள் ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 0 வாட்ஸ் பல்ப். இந்த பல்போட வெளிச்சம் இந்த ரூமில் நீங்கள் பார்க்குறீங்க. என்னுடைய முகத்தில் கூட அந்த வெளிச்சம் படுது பாருங்கள். ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எந்த அளவுக்கு வெளிச்சம் வருமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்தால் போதுமானது. ரொம்ப இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது. ஒரு விளக்கு ஏற்றி வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. எதுக்காக அப்படின்னா, நாம் நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு இருள் சூழ்ந்த இடத்துலேருந்து தான் இத்தனை ஆண்டுகால உளவியல் பரிமாற்றத்தோடு நாம் வந்திருக்கோமா அப்படின்னா இல்லை. மனித வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சார்ந்த ஒரு உளவியல் சிந்தனை தான் நம்ம மூளைக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஒரு மனிதன், ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் இந்த ஜீன், அதாவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு தனி மனிதன் அவன் சார்ந்த சூழல் சார்ந்த இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வாழ்வியலிருந்து அவனுடைய மூளை செயல்படுவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. எனவே ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை தேவைகளில் ஒன்று இந்த உறக்கம். இந்த உறக்கத்தை பற்றி மிக நீண்ட ஒரு பதிவை பதிவு செய்யணும். இன்றைக்கி சர்வசாதாரணமாக எந்த ஒரு மனிதருக்கும் தூக்கம் அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அது ரொம்ப இயற்கைக்கு முரணான ஒரு செயல்பாடு மனிதர்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு செயல். இதை எப்படி கையாள முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. அடுத்தடுத்து தொடர்ந்து இது சம்பந்தமாக தூக்கத்திற்கான சூழல்களை எப்படி ஏற்படுத்தி கொள்வது, எப்படி உருவாக்கிக்கணும், முதல்ல நாம் வீட்டிலே எப்படி உருவாக்கிக்கணும் அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து உங்கள் கூட நான் பேச போகிறேன். அடுத்தது வீடியோக்களில் இன்னும் ஒரு 4-5 டாபிக் இருக்குது. எதுக்கு அப்படின்னா தூக்கத்துக்கு மட்டும்தான். உங்களுடைய ரூம், அதாவது நீங்கள் தூங்கக்கூடிய அறையில் எவ்வளோ வெளிச்சம் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. அடுத்த பதிவு உங்களுடைய சூழல் எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றது, ஒலியை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது சத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவை பதிவு செய்ய போகிறோம். அதுக்கடுத்தது காற்று எந்த பக்கம் வரணும் அப்படின்றத பற்றி பதிவு செய்யப்படும். அடுத்தது நீங்கள் படுக்கக்கூடிய திசை, 4 திசை இருக்குது. அந்த 4 திசையில் எந்த திசையில் படுக்கணும் அப்படின்றத பற்றி பதிவு செய்ய போகிறோம். எதுக்கு இது எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கலாம், ஏன் தனித்தனி வீடியோக்கள் அப்படின்னா, இது ஒரு நீண்ட ஒரு பதிவு. நிச்சயம் நான் ஷார்ட்ஸில் அதை எல்லாத்தையும் நான் போட பார்க்குறேன். ஆனாலும் நிச்சயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பல்லாயிரக்கணக்கான, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மக்களுக்கு
இந்த விழிப்புணர்வு இல்லை. தூக்கத்தை பற்றிய அதை ஒரு அவசியமாகவே கருதலை. இது ரொம்ப மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாக இந்த தூக்கத்தை நாம் பார்க்கணும். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் அதை ஒரு பொருட்படுத்தலை. அது ஒரு பொருட்படுத்தாத விஷயமாக நாம் வச்சுருக்கோம். எனவே அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நிச்சயம் இந்த தூக்கத்தை நல்ல ஒரு டீப் ஸ்லீப், அதாவது ஆழ்ந்த தூக்கத்திற்கான ஒரு அவசியமான சூழ்நிலை என்ன, மனநிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். தொடர்ந்து இந்த வீடியோக்களை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் பகிர்ந்து அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வழிவகை செய்யுங்கள். இதை பகிர்றது மூலயமா நீங்கள் தெரிஞ்சு கொண்ட ஒரு தகவல் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே சரிசமமாக ஒரு அறிவு சார்ந்த கண்ணோட்டத்தில் கிடைப்பதே இல்லை. அதனால்தான் பல மனிதர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வாழ்வியல் சூழல்கள் வெவ்வேறு விதமாக அமைந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனாலும் நிச்சயம் முடியும். நான் இது தெரியாமல் போயிடுச்சே, இத்தனை ஆண்டு காலம் இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்லாம் நான் சின்ன சின்ன விஷயங்களில் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அது இந்த கல்வி முறைகள்லேயும் நமக்கு சொல்லித்தரலை. வாழ்வியல் முறைகளாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இணையதளம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களை இணைக்கக்கூடிய இன்டர்நெட், மொபைல் ஃபோன், இது எல்லாமே அதை கண்டிப்பாக மாற்றும்னு நம்புகிறோம். உலகத்தில் எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு மனிதனும் இயற்கைக்கு முரணான ஒரு துயரத்தை அனுபவிக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை ஒவ்வொரு மனிதருக்கும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயம் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சமூக வலைதளங்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.